तृतीय चरण को सतीश धवन अंतरिक्ष केंद्र द्वारा निर्मित किया जाता है। Trajectory of the rocket closely following the prediction. Plus 6 minutes. यान पूरी तरह अपेक्षित पथ का अनुकरण करता हुआ अब तृतीय चरण अपने अंतिम कार्यकाल की ओर। Third stage action completed. The third stage combined has hosting approximately for 125 seconds. During the coast phase, along with Shar and Port Blair stations, the tracking station at Singapore also starts to acquire the tracking and telemetry data. तृतीय चरण का कार्यकाल समाप्त हो चुका है। इसके पश्चात कोस्टिंग फेज की शुरुआत हो चुकी है। यह कोस्टिंग फेज 125 सेकंड का होगा। इस दौरान बिना किसी प्रबंधन के यान सिर्फ दिशा निर्धारण करते हुए अपनी उद्दिष्ट कक्षा की ओर बढ़ रहा है। As a precursor to rehearse for Gaganyaan mission, 11 ground stations will support for PSLV C-60 launch vehicle for orbits 1 and 2. पूर्वी दिशा का यह मिशन है, इसलिए ग्राउंड स्टेशंस में शार, पोर्ट ब्लेयर, सिंगापुर, यत्रगा, शेटलैंड यूके, प्लाना और मॉरिशस स्थित ग्राउंड स्टेशंस इसे ट्रैक कर हम तक डेटा उपलब्ध कराएंगे। Plus 8 minutes. वर्तमान में Vehicle शार तथा performance पोर्ट ब्लेयर normal. स्थित ग्राउंड स्टेशन हम तक डेटा उपलब्ध करा रहे हैं। यान के सभी आंकड़े हम तक टेलीमेट्री डेटा द्वारा प्राप्त किए जाते हैं और उससे हमें अभी यह पता लग रहा है कि सभी तंत्र सामान्य हैं। यान अपनी उद्दिष्ट दिशा की ओर। PSLV C-60 ராக்கெட் விண்ணை சீறிக்கொண்டு பாய்ந்த காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். 2024 முடிந்து 25ஆம் ஆண்டு நாளையோடு பிறக்க போகுது. இஸ்ரோ விஞ்ஞானிகள் இந்தியர்கள் அனைவருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு நற்செய்தியாக இருக்க போகுது. இந்த PSLV C-60 ராக்கெட்டினுடைய முதல் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த 2 செயற்கைக்கோள்களும் வெற்றிகரமாக பிரிந்தது என்பதுதான். இன்னும் அது ஒரு 10 நிமிடங்களுக்குள்ளாக இந்த நற்செய்தி கிடைத்துவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம் என்னவென்றால் தற்போது வரை ராக்கெட் திட்டமிட்டபடி பயணித்து சென்று கொண்டிருக்கிறது. நேரலைக்கு முன்பு மூத்த விஞ்ஞானி டிவி வெங்கடேஸ்வரன் அவர்கள் தெரிவித்தார், ராக்கெட்டினுடைய ஒவ்வொரு ஸ்டேஜும் எவ்வளவு அவசியம், அது எந்த அளவிற்கு புவியீர்ப்பு விசையை மீறி பூமியிலிருந்து 470 கிலோமீட்டர் உயரத்திற்கு, சென்னையிலிருந்து திருநெல்வேலி போற டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்குது, பஸ்ல போறதுக்கு கிட்டத்தட்ட 10 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. ஆனா இந்த ராக்கெட் வெறும் 16 நிமிஷத்துல 470 கிலோமீட்டர் கொண்டு போகுது. அதுவும் புவியீர்ப்பு விசையை தாண்டி 3 அடுக்குகள் தற்போது வரை வெற்றிகரமாக பிரிந்திருப்பதாக இஸ்ரோவினுடைய கட்டளை மையத்தில் இருந்து வரக்கூடிய அந்த சமிக்கைகள் தெரிவிக்கின்றன. 4வது அடுக்கு தற்போது அந்த செயற்கைக்கோள், 2 முக்கியமான செயற்கைக்கோள் டார்கெட் சேசர் என கூறப்படுகின்ற அந்த டாக்கிங் எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கான அந்த 2 செயற்கைக்கோள்களோடு சேர்ந்து 24 உப செயற்கைக்கோள்களும் கீழே வச்சிருக்காங்க. அது என்ன பண்ண போகுது அப்படின்னா 470 கிலோமீட்டருக்கு மேல அனுப்பிட்டு மீதி 350 கிலோமீட்டருக்கு மீண்டும் அந்த செயற்கைக்கோள்களை 24 சின்ன சின்ன செயற்கைக்கோள்களை கீழே கொண்டு வர்றதுதான் அடுத்த பணி. தற்போது மூத்த விஞ்ஞானி டிவி வெங்கடேஸ்வரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார், இங்க நாங்க களத்துல இருந்து பார்க்கும் போதே ஒரு கூஸ் பம்பான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சார். இவ்வளவு நாளா நம்ம பகல்ல ராக்கெட் லான்ச்சை பார்த்திருக்கோம். ஆனா இரவு நேரத்துல இந்த ராக்கெட் லான்ச், அதுலயும் ஒவ்வொரு அடுக்கும் பிரிஞ்சு கீழே விழுகிறது வானத்துல இருக்கிற அந்த மேகக்கூட்டங்கள் எதுவுமே இல்லை அப்படிங்கறதுனால தெளிவாகவே பார்க்க முடிஞ்சது. சொல்லுங்க சார், அடுத்த கட்டங்கள் இனிமே எப்படி சார் நடக்கும்? 4வது ஸ்டேஜ் இப்போ மேல உந்தி மேல போயிட்டு இருக்குது அப்படிங்கிற தகவல் மட்டும் நமக்கு கிடைச்சிருக்கு.
ஆமா. இப்போ அந்த 4வது ஸ்டேஜ் வந்து அந்த 2 செயற்கைக்கோள்கள் அந்த ஸ்பேஸ் டாக்கிங்ல இன்வால்வ் ஆகிற அந்த 2 செயற்கைக்கோள்களுக்கு தேவையான உந்த கொடுத்து வெளியில விடும். ரெண்டுத்தையும் வந்து ஒரு சில நொடிகள் வித்தியாசத்துல பிரிச்சு விடணும். அதை வந்து செய்யும். அதுக்கு பிறகு வந்து அது வந்து ஒரு சுமார் 90 நிமிடங்கள் அதுக்கப்புறம் வந்து சுமார் ஒரு 80 நிமிடங்கள் எடுக்கும். அந்த 80 நிமிடங்களுக்கு பிறகுதான் வந்து அதனுடைய 4th ஸ்டேஜ் வந்து அந்த 350 கிலோமீட்டருக்கு திரும்பி வந்து அங்க வந்து சுத்த ஆரம்பிக்கும். அந்த 4th ஸ்டேஜ்ல வந்து 24 எக்ஸ்பெரிமெண்ட்டை அதுக்குள்ளேயே வச்சிருக்காங்க. தனித்தனி சின்ன ராக்கெட்டா ஐ மீன் செயற்கைக்கோளா வைக்கல, அதுக்குள்ளேயே வச்சிருக்காங்க. அது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி, அந்த பிளாட்ஃபார்ம்லயே அந்த சின்ன பரிசோதனைகளை வச்சிருக்காங்க. அதிலிருந்தே அந்த ஆய்வு தரவுகள் நமக்கு வரும். எடுத்துக்காட்டா இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, அந்த 24 பரிசோதனையில ஒரு பரிசோதனை வந்து ஸ்பேஸ் ரொபாட்டிக் ஆர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து இயந்திர கை, விண்வெளியிலே இயங்கக்கூடிய இயந்திர கை. அந்த இயந்திர கை மாதிரியை வந்து செஞ்சு அங்க அமைச்சிருக்காங்க. அந்த பரிசோதனை மாதிரி வந்து எப்படி செயல்படுது, நம்ம இங்கேருந்து கட்டளை கொடுத்தா அதுக்கு ஏற்ற மாதிரி செயல்படுதா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்ப்பாங்க. இந்த இயந்திர கை வந்து எதிர்காலத்துல நம்ம வந்து ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் அமைச்சா அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு இந்த மாதிரியான ஒரு இயந்திர கை தேவை. விண்கலத்தை பிடிச்சி இழுத்து தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களுக்கு வந்து தேவை. அதற்காக வந்து இந்த இயந்திர கையை வந்து பரிசோதனை செய்யறாங்க. இதுல டாக்கிங் அப்படிங்கிற செயற்கைக்கோளை தாண்டி அதற்கு கீழே இருக்கக்கூடிய அந்த 24 உப செயற்கைக்கோள்கள்ல இருக்கக்கூடிய ரொம்ப இன்ட்ரெஸ்டான சில விஷயங்கள்லாம் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நேயர்களோட புரிதலுக்காகவும் என்னோட புரிதலுக்காகவே கேட்கிறேன் சார். இந்த ராக்கெட் லான்ச் பண்ற டைம் வந்து எதை பொறுத்து அமையுது? இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா லான்ச்சும் மார்னிங் காலை நேரத்துல இருந்தது, இரவு நேரத்துல காலை நேரத்துல அப்படிங்கிறது எதெல்லாம் ஒரு காரணிகளை பொறுத்து இதை லான்ச் பண்றாங்க சார்? இப்போ வந்து செயற்கைக்கோள் மட்டும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, நம்ம லான்ச் டைம் வந்து பூமி வந்து சூரியனுக்கு எந்த கோணத்துல இருக்கு, நம்முடைய செயற்கைக்கோள் வந்து எந்த ஆங்கிள் வந்து பூமியை சுத்தணும், அப்படி சுத்தும் போது வந்து நமக்கு வந்து சூரிய ஒளி வந்து அந்த செயற்கைக்கோள்ல பட்டு அதிலிருந்து நமக்கு வந்து மின்சாரம் உற்பத்தி ஆகணும். ஸோ இதெல்லாம் கணக்கில் வச்சு அதுக்கேற்ற மாதிரியான டைம்ல நம்ம வந்து அனுப்பணும். இப்போ உங்களுக்கு இரவு 10 மணி அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னா, இந்தியாவில் இரவு 10 மணின்னு சொன்னா, நான் இப்போ அமெரிக்காவில் இருக்கேன். இப்போ அமெரிக்காவில் மார்னிங் 10 மணி அப்படின்னு சொன்னா, இப்போ அமெரிக்கா வந்து சூரியனை நோக்கி இருக்கு, இந்தியா வந்து சூரியனுக்கு எதிர்பக்கமா இருக்கு இல்லையா? ஸோ நம்ம எங்கேருந்து லான்ச் பண்றோமோ அங்கேருந்து எந்த கோணத்துல நம்ம லான்ச் பண்ணா நமக்கு வந்து சூரிய ஒளி வந்து கிடைக்கும் போன்ற விஷயங்களை கணக்கில் வச்சு நம்ம வந்து இந்த லான்ச் டைம் வந்து டிசைட் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு விஷயம். பிளஸ் வேற சில விஷயங்களும் இருக்கு. இப்போ வெதர் கண்டிஷன், புயல் இருக்கும்போது பண்ண முடியாது, இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. பட் நம்ம நேரம் குறிப்பது வந்து இதை கணக்கில் வச்சு, அதாவது எந்த கோணத்துல நம்ம வந்து செயற்கைக்கோளை போட போறோம்னு. நிலவு மற்ற கோள்களுக்கு போடணும்னா அது வேற விஷயம். நிலவு மற்ற கோள்களுக்கு நம்ம வந்து அனுப்பணும்னு சொன்னா, நம்ம நிலவுல வந்து எங்க இறங்குறோம், அந்த இறங்குற போது வந்து தொடர்ந்து பல நாட்கள் அங்க வந்து சூரிய ஒளி இருக்குமா போன்ற விஷயங்கள்லாம் கனெக்ட் பண்ணி அனுப்பணும்னா, நிலவு எந்த கோணத்துல இருக்கு, நம்ம எப்போ அமிச்சா கரெக்டா நிலவுல போய் அந்த பகுதியில் இறங்கலாம் என்று கணக்கு பண்ணி நம்ம வந்து அனுப்பணும். அதாவது மேலே பறக்கிற ஒரு பறவையை கீழே வந்து நம்ம இந்த சுடும்போது பறவை இருக்கிற இடத்துல இல்லைல்ல, எங்க வருமோ அங்கதான் நோக்கி சுடுவோம் இல்லையா, அது மாதிரி செய்யணும். இது வந்து மற்ற கோள்களுக்கு அனுப்பும் போது இருக்கக்கூடிய விஷயம். பட் பூமியை சுற்றி வரும்போது இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல இருந்தா நம்ம தீர்மானிக்கிறோம். இது முதல் முறையில் இந்த மாதிரி இரவுல லான்ச் பண்ணது. இதுக்கு முன்னாடியும் பல தடவை இரவுல லான்ச் நடந்திருக்கு. சார், ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு இஸ்ரோ கிட்ட இருந்து. இன்னும் ஒரு 1.5 நிமிடங்கள்ல இருந்து 2 நிமிடங்களுக்குள்ளாக 4th ஸ்டேஜஸ் என கூறப்படுகின்ற அந்த முனை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த 2 செயற்கைக்கோள்களும் பிரியும் பணி தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ராக்கெட்டினுடைய பாதை தற்போது வரை திட்டமிட்டபடி சென்று கொண்டிருப்பதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. 220 கிலோ இந்த செயற்கைக்கோள் இப்போ டாக்கிங் பண்றது வந்து டாக்கிங் ஆபரேஷன் எவ்வளவு நேரத்தில் நடக்கும் சார்? டியூரேஷன் இப்போ வந்து செப்பரேஷன் ஆயிடுச்சு. இப்பதான் அந்த தகவல் வருது. அந்த செப்பரேஷன் ஆன இதையும் நீங்க வீடியோல இப்ப பார்க்கலாம். வீடியோ திரையில வந்து நம்ம பார்க்குறோம். அந்த மெயின் இதுல இனியோ தூர்தர்ஷன் என்ன காமிக்கிறாங்க பொறுத்து இருக்கு. அந்த செப்பரேஷன் ஆயிடுச்சு. எல்லாரும் ஆர்வமா கை தட்டுறாங்க. செப்பரேஷன்னா என்ன அப்படின்னு சொன்னாக்க, நம்ம இப்போ வந்து சைக்கிளில் யாரையாவது நம்ம பின்னாடி பார்த்து வச்சு கூட்டு போகிறோம்னு வச்சுக்கோங்க,
ஓடிட்டே இருக்கும்போது அவங்க வந்து நம்ம ஸ்லோ பண்றோம், அவங்க இறங்கிடுவாங்க இல்லையா? அது மாதிரி தான் அந்த போற ராக்கெட் வந்து அதை வந்து வீசணும். குறிப்பிட்ட வேகத்துல வந்து குறிப்பிட்ட உந்து கொடுத்து, இம்பல்ஸ்னு சொல்றோம், அது மாதிரி கொடுத்து குறிப்பிட்ட கோணத்துல வீசணும். அப்படிப்பட்ட அந்த வீசுதல் வந்து நடந்து போச்சு. கிரிக்கெட் பவுலர் வந்து பாலை போடுற மாதிரி ஒரு திசையை நோக்கி குறிப்பிட்ட வேகத்துல போடுற மாதிரி அந்த இது வந்து நடந்துருச்சு. இன்னும் 10 நாட்கள் ஆகும் இந்த 2 செயற்கைக்கோளும் ஒன்னோட ஒன்று இணைஞ்சு அந்த பரிசோதனையை செஞ்சு பார்க்குற விஷயத்துக்கு வந்து இன்னும் 10 நாட்கள் ஆகும். ஏன்னா இந்த 2 செயற்கைக்கோள்களுக்கு இடையே வந்து போதுமான இடைவெளி வேணும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி கொண்டு வந்தாதான் அந்த மாதிரி செய்ய முடியுமான்னு நம்ம பார்க்க முடியும் இல்லையா? அதனால அந்த 2த்துக்கும் இடையில வந்து அந்த இடைவெளி அதிகரிப்பதற்காக 10 நாட்கள் வரைக்கும் எடுத்துப்பாங்க. ஒவ்வொரு விஷயமா தான் பரிசோதனை பண்ணுவாங்க. ஒரேடியா டகால்னு போய் சேர்த்துற மாட்டாங்க. ஒவ்வொரு சிஸ்டமும் சரியா வேலை செய்தா, போதுமான நம்பிக்கை இருக்கா அப்படிலாம் பார்த்தா வந்து அடிமேல் அடி வச்சுதான் செய்வாங்க. அடுத்த 10 நாட்கள் எடுக்கும் இந்த பரிசோதனை செஞ்சு முடிக்க. 2 வருஷம் இது வந்து செயல்படும்னு எதிர்பார்க்கிறோம். ஆகையினால ஒரு தடவை இல்ல, பல தடவை பிரிச்சு சேர்த்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கருத்தும் இருக்கு. பெரும்பாலும் நடக்கும் என்றுதான் நான் मिशन में मुख्य उपग्रह को सफलतापूर्वक अंतर्क्षेपित करने के पश्चात 2024 मिशन जारी இஸ்ரோ விஞ்ஞானிகள் இந்தியர்கள் அனைவருக்கும் கொடுத்திருக்கின்ற ஒரு இனிப்பான செய்தி என்னவென்றால், इसरो अध्यक्ष द्वारा டாக்கிங் என கூறப்படுகின்ற இந்த ஸ்பேடெக்ஸ் எக்ஸ்பெரிமெண்டினுடைய முனைப்பகுதியில வைக்கப்பட்டிருந்த இந்த 2 செயற்கைக்கோள்களும் வெற்றிகரமாக பிரிஞ்சிருக்குது. தொழில்நுட்ப ரீதியாக இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நாள் என்று இதை சொல்ல வேண்டும். நம்ம இதுக்கு முன்னாடி எவ்வளவோ விஷயங்களை பண்ணியிருக்கோம். செயற்கைக்கோள்களை தனியா அனுப்பியிருக்கிறோம், நிலாவிற்கு போயிருக்கிறோம், சூரியனை ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறோம், பிரபஞ்சத்தை இங்கிருந்தே ஆய்வு மேற்கொண்டு வந்தாலும் தற்போது அனுப்பப்பட்டிருக்கிற இந்த ஸ்பேடெக்ஸ் மிஷனை பொறுத்தவரை 2 செயற்கைக்கோள்களும் தற்போது தனித்தனியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரோ விஞ்ஞானிகள் ஒருவரை ஒருவர் கை கொடுத்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும் அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இஸ்ரோவினுடைய தலைவர் சோம்நாத் பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம்.